நேற்று கராச்சி அடிச்சிருக்காங்க, லாகூர் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்று இரவு எப்படி இருக்க போகுது அல்லது நாளை இரவு எப்படி இருக்க போகுது? S-400 நம்ம வாங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏகப்பட்ட கெடுபிடிகள்லாம் விதிச்சாங்க. எப்படியாவது இந்தியா அதை வாங்கிடக்கூடாதுன்னு தடுத்து பார்த்தாங்க. பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சிருக்கு, இந்தியாவும் அணு ஆயுதம் வச்சிருக்கு. அந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கறது அவங்க இன்னும் சைன் பண்ணல. நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நாளுக்கு நாள் அது பதற்றம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதில் மிக முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் தாக்குதல் அதிகமாக நடந்துட்டுருக்கு. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை குறிவைக்கிறதாக இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தானோட இலக்குகளை குறி வச்சு தாக்குறதா இருக்கட்டும், இதுக்கு ட்ரோன் அப்படிங்கிற விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய மூத்த செய்தி ஆசிரியர் அவங்க கூட கலந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் அரசு. வணக்கம் யோகேஷ். வணக்கம். ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலில் உங்களை சந்திக்கிறோம். அதாவது ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ ஃபுல்லாக அதுதான் நடந்துட்டுருக்கு. முன்னாலாம் பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் எல்லையில் நின்றுட்டு கடுமையாக போராடிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய உயிரிழப்புகள் நிறையா ஏற்பட்டுருக்கும். ஆனால் அந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறதுல உயிரிழப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களேன். இப்போ ட்ரோன் தாக்குதல் உயிரிழப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ட்ரோன் தாக்குதலையும் உயிரிழப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த ஆர்மி ஃபோர்ஸ் அதாகிறவங்களையும் மக்கள் சிவிலைசேஷன் அதனால் அது பாதிக்கப்படுறாங்க. ஒரு போல் ஆர்மி அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அந்த ட்ரோன் தாக்குதல் மூலிமா பாதிக்கப்படுறதுங்கிறது இருக்குதான். உயிரிழப்புங்கிறது போர்னு உயிரிழப்பு இருக்கிறதா ஒன்று. அதுக்கு முன்னாடி இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிற ஒரு இது ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அது இந்தியா பாகிஸ்தான் போரா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அஜய் தோவல் கூட இந்தியா பாகிஸ்தான் போர் வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களே ஒரு அஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கலைனாலும் இவங்க போன்ற ஒரு மூத்த அதிகாரிகள் சொல்வது மூலமா ஓகே இது ஒரு போர் தான் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி கூட இது இந்தியா பாகிஸ்தான் ஆற்றிய வினைக்கு இந்தியா எதிர்வினை ஆற்றி இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துருக்கு. ஆனால் நேற்று இரவுலேருந்து அஜய் தோவல் போன்றவர்கள் போட்டிருந்த அந்த ஹேஷ்டேக்காக இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கும் போது ஓகே ஒருவேளை டிக்ளேர் பண்ணுறாங்களா, உலகத்துக்கு எடுத்து சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இது அப்படியே நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஒருவேளை போர் நின்றுச்சுன்னா, இப்போ ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா வாருங்கிறது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்கள் அந்த ட்ரோன் தாக்குதல் பற்றி ஒரு விஷயம் கேட்டீங்க. அந்த ட்ரோன் தாக்குதல்ங்கிறது, ட்ரோன் அப்படிங்கிறது முதல்ல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரோனுங்கிறது என்ன, ஆளில்லா விமானம். இதுதான் ட்ரோன் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில், அதாவது 1940 காலகட்டத்திலே அந்த ட்ரோன் அப்படிங்கிறது உளவு பார்க்கறதுங்கிறது வந்திருக்குது. இது முதல்ல அந்த உளவு பார்க்கறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இது. ஏன்னா ஆட்கள் போய் சென்று பார்க்க முடியாத ஒரு இடத்துல இந்த ட்ரோன் மூலியமாக, அந்த ஒரு தொழில்நுட்பம் மூலியமாக பிரிட்டிஷாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அமெரிக்காவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த போர் டைமில் அந்த உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இதாக தான் இருந்தது. அது பிற்காலங்கள் என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரோனுங்கிறது இப்போ நம்ம வீடியோ கேமரா நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த கோவிட் நேரத்தில் அதிகமாக ஃபேமஸ் ஆகிருந்திருக்கும். கோவிட் நேரத்தில் எல்லாருமே ஊரில் அங்கங்கே எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ட்ரோன் மூலியமா நிறைய பேர்த்த கூட்டிட்டு போய் அந்த கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஒரு இதாக இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரோனுங்கிறது விமானம் நம்ம போருக்கு பயன்படுத்துவதற்கு முன்னாலே பல விஷயங்கள்ல இங்க பயன்பாட்டுக்கு தான் இருந்திருக்குது. ஒன்று விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், மருந்து எடுத்துட்டு போறதுக்கூடியதாக இருக்கட்டும், ஏதாவது பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு கொண்டு இப்போ டெலிவரி இருக்குல்ல, இந்த ஜொமேட்டோ அந்த மாதிரியான டெலிவரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுக்கெல்லாமே கூட ட்ரோன்கள் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருந்தது. இது எப்போ போருக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதாவது போய் இலக்கை அடைஞ்சு தாக்க இருக்காங்கன்னா, இஸ்ரேல் இந்த போர்கள் டைமில் தான் இதாகுது. ஸோ அப்போ அவங்க தான் முதல் முறையாக ஓகே ஒரு ஆளில்லா விமானம், அந்த உங்களுக்கு தெரியும் அந்த டெக்னாலஜி கொண்டுட்டு வராங்க. அந்த அவங்களுடைய அந்த பாலஸ்தீனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அந்த பதட்டமான ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, பாலஸ்தீனு அப்புறம் இஸ்ரேல் ஈரான், இந்த மாதிரியான எப்போதுமே அது ஒரு மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். அந்த ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவில் எல்லாருமே. ஸோ அந்த நேரங்கள் எல்லாம் இப்போ இதை போருக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்தப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ இந்தியா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் ஆர்மி அந்த மேன் பவர் அதிகமாக இருக்கும். மேன் பவர் கம்மியாக உள்ள நாடுகளில் இந்த ட்ரோன் டெக்னாலஜி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 2015க்கு பிறகாக அந்த இது அதிகப்படுத்தப்படுது. அந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது இதை தான் பாகிஸ்தானும் இப்போ அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ என்ன கேட்டால் அதுக்கு ஒரு ட்ரோனுக்கான செலவுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000-30,000 தான். ரொம்ப கம்மியான தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு இவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ இருக்கும், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ இருக்கும், ஒரு போராளி அந்த ராணுவ வீரர் கொடுக்கக்கூடிய சம்பளம் 40,000 அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அபோவ் 30 வச்சுக்கோங்க. அது எல்லாமே வைக்கும் போது அதுக்கு ஒரு ட்ரோன் இங்கே செலவு பண்ணிடுறாங்க.
அதுக்காக அந்த மேன் பவர் அவங்க யூஸ் பண்ணாமல் கிடையாது, அந்த மேன் பவரும் வச்சிருக்காங்க. அது என்னதான் வந்து நம்ம வந்துட்டு அன்னைக்கு இந்த AK-47 ட்ரோன் இருந்தாலுமே இந்த அங்கே எல்லைக்குள்ள ஊடுருவும் போது தடுக்கிறதுங்கிறது போர் வீரர்கள் தேவையாக தான் இருக்குது. அதுக்கு அந்த மேன் பவர் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி இலக்குகளை கண்காணிக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த 9 இடங்களில் வந்து பாகிஸ்தானுக்கு அந்த தீவிரவாத அமைப்புகள் அந்த பயங்கரவாத அமைப்புகளை வந்து இது பண்ணுறதுக்கு முகாமில் இது பண்ணுறதுக்காக ட்ரோன்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரோன்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அது போக இங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே துல்லியமாக தாக்க முடிஞ்சிருக்குது. இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னதான் நம்ம வந்து மேனுவலாக வந்து ஒரு துல்லியமாக ஒரு இடத்தை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது குறித்தவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் சிஸ்டமேட்டிக்காக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு AI வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ரோபோவில் வந்து சில இடங்களில் சைனா போன்ற நாடுகள்லாம் வந்து ரோபோ வச்சு போருக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரோன்களை வந்து என்னன்னா இலக்குகளை அடிக்கிறது. ஏன்னா ஜிஎஸ் ஆக்சுவலி அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிபிஎஸ்ஐ வச்சு இந்த மாதிரியான ஒரு இதில் அதில் பொருத்தப்படும் போது அந்த தொழில்நுட்பம் பொருத்தப்படும் போது அதை ஈஸியாக போயிட்டு அந்த எங்கே அவன் டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த போய் அடிக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்குது. இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஏவக்கூடிய இந்த ட்ரோன்களை எல்லாத்தையும் நம்மளோட இந்தியாவோட சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடிய S-400 வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இடைமறித்து தாக்குது. அதே போல் நம்மளுடைய ட்ரோனும் வந்து எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை போய் அடித்து தகர்க்குது. இதில் வந்து ஹரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய HAROPன்னு சொல்லக்கூடிய ட்ரோன் தான் பயன்படுது. ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போது அதுக்கான பேர்கள் வைக்கப்படுறது தானே. அதே போல் ஹார்பின்னு சொல்கிறாங்க, மினி ஹார்பி, இந்த மாதிரி ட்ரோன்கள் தான் இந்தியாவில் பயன்படுத்தப்படுறாங்க. இது எல்லாமே இஸ்ரேல் மேடாக இருக்கு. இந்த வகையான ட்ரோன்கள் வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அந்த சார்ஜ் நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 23 கிலோ வெடிப்பொருட்களை எடுத்துகிட்டு போய் வெடிக்க செய்யக்கூடிய. ஆனால் இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து எப்போதுமே வந்து ஏர்ஃபோர்ஸ் அதிகமாக பயன்படுத்தும், முக்கியமாக மிலிட்ரியை தான் அதிகமாக பயன்படுத்தும். ஆனால் இந்த முறை ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலில் பாடம் கற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு போரோட வடிவங்களே மாறி இருக்கு. அந்த டெக்னாலஜிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாதி பொருட்கள் வந்து இந்த 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் தான், அந்த உலக போர் நடந்த சமயத்தில் தான். ஏன்னா ஒவ்வொரு அழிவின் விளிம்புக்கு போகும்போது தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகுது, வாய்ப்புகள் சாத்தியம் அதிகமாக இருக்குது. அந்த நேரங்களில் எக்கச்சக்கமான தொழில்நுட்பங்கள் வந்து உருவானது. கேமராவில் எவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஏன்னா அந்த இன்னைக்கு நம்ம அந்த இந்த கேமரா சொல்லுவாங்க தெரியுங்களா, இப்போ நீர்மூழ்கிக்குள்ள பூந்து எடுத்து கேமரா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 2ஆம் உலக போரில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே தண்ணிக்குள்ள ஒருத்தர் இருக்கான எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கப்பட்டது அந்த மாதிரியான ஒரு கேமரா. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ட்ரோனே பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் உலக போர் காலத்தில் 1940 காலகட்டங்களில் உருவாக்க உளவு பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்பதான் அந்த ட்ரோன் ஆளில்லா விமானம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வருது. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலுமே ஆளில்லா விமானம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, அது இந்த 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த போருக்கும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்குமே நிறைய இது இருக்குது, தொடர்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இப்போ இருக்கிறது அதான் டெக்னாலஜி அட்வான்ஸ். ஏன்னா மேன் பவர் அவன் போயிட்டு உயிரிழக்கிறதுக்கு யாருக்குமே தயாரா இல்லை. ஸோ அப்போ ட்ரோனை வச்சு அடி. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அவங்க ட்ரோனை வச்சு அடிச்சாலுமே, இப்போ இந்தியா ட்ரோனை வச்சு பாகிஸ்தான் அடிச்சாலுமே இப்போ டிஃபெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அவங்க எவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க, அப்போ அந்த ஃபோர்ஸை நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை நம்ம திரும்பி அந்த ட்ரோன்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள ஒரு பவர் இருக்கணும், நமக்குள்ள அந்த தொழில்நுட்பம் இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அது என்னன்னா இந்த மேக் இன் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அங்கிருந்து வரக்கூடிய ட்ரோன் தாக்குதலை வந்து எதிர்கொள்வதற்காகவும் அதை முறியடிப்பதற்காகவும் இதெல்லாமே வந்து மேக் இன் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்து இன்னைக்கு அமெரிக்காவோட பெரிய வியாபாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா போர் தொழிலுக்கான அந்த தளவாடங்கள் விற்பனை செய்வது அவங்களுக்கான பெரிய வியாபாரமே, அவங்களோட பெரிய வருமானமே அதுதான். ஸோ அப்படி இருக்கும் போது உலகத்தில் எங்க போர் நடந்தாலும் குஷியா இருக்கக்கூடிய ஒரே நபர் அமெரிக்கா. S-400 நம்ம வாங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏகப்பட்ட கெடுபிடிகள்லாம் விதிச்சாங்க. எப்படியாவது இந்தியா அதை வாங்கிடக்கூடாதுன்னு தடுத்து பார்த்தாங்க. அதுதான் நமக்கு அரணா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையாலுமே என்னன்னா, இப்போ கார்கில் வாரப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த போபஸ் பீரங்கிகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போதைக்கு அதுதான் கொஞ்சம் இலகு ரக பீரங்கியா இருந்தது. அந்த காலத்துல அது ஒரு அட்வான்ஸ்டா இருந்தது. இந்த போருக்கு வந்து ட்ரோன் அப்படிங்கிறது மிக முக்கியமா இருக்கு. அதை வந்து இடைமறிச்சு தகர்க்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதா சொல்லணும். ஸோ இப்போ அப்படி இப்போ இன்னொரு விஷயம் என்ன, நம்ம இங்கே உட்காந்துட்டு நிறைய இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா அந்த நம்ம செய்தி பார்க்குறோம்ல, தலைப்புகளாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பார்க்கும்போது எல்லாமே இந்த PUBG விளையாடுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம போய் அடிக்கணும் இது பண்ணணும் அது இல்லை, அது ப்ராக்டிக்கலாக வேறு. இது எல்லாமே வந்து இங்கே நினைக்கிட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு இன்னொரு வேர்ல்டு வார்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துட்டையுமே ஆயுதங்கள் இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் சைனா அங்கே பாகிஸ்தானில் போயிட்டு. ஸோ அதாவது கேட்க
கேட்காமலே தாக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் யூசேஜ் இதுல வந்து அவங்க சைன் பண்ணவும் இல்லை. எக்கச்சக்கமா அவங்க கிட்ட நீங்க சொன்னது போலவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சிருக்கு, இந்தியாவும் அணு ஆயுதம் வச்சிருக்கு. அந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கறது அவங்க இன்னும் சைன் பண்ணல. சோ எப்ப வேணாலும் அவங்களுக்கு தற்காப்புக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு. அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துச்சுன்னா அந்த நாடு மேல மற்ற எல்லா நாடுகளுமே கண்டிப்பா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகும். அது அவங்களுக்குமே தெரியும். வேணா அணு ஆயுதம் வச்சிருந்தாலுமே அவங்க வந்துட்டு சோதனை நடத்தி இருந்தாலுமே அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் அந்த பெரிய அழிவு ஹிரோஷிமா நாகசாகி அந்த அழிவுக்கு பிறகு வந்துட்டு அணு ஆயுதத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தவிர அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல யாருமே இல்லை. ஏன்னா இப்ப எல்லாத்துக்கிட்டையும் வடகொரியாட்ட இருக்குது, பாகிஸ்தான் இருக்கு, சீனா இருக்கு, இந்தியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அமெரிக்கா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட அந்த அச்சுறுத்தலுக்கு ஈரான் இருக்குது. ஸோ இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் அந்த அணு ஆயுதம் இருக்குது. அப்போ ஆளுக்கு ஒன்று எடுத்து அடிச்சானா உலகமே காலியா போயிடும். ஸோ எல்லாமே என்னன்னா நான் ப்ரிப்பரா இருக்கேன், நீ என்ன கை வச்சுன்னா இப்போ ஏரியா ரவுடி மாரி தான், என் கை வச்சுன்னா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் இருக்குமே தவிர அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு தான் போகும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலுமே என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கப்படுது. இதில் அரசியலும் கலக்கப்படுது, என்னென்னமோ இருக்குது. சரி ஓகே, அது அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. இன்றைக்கி போர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா மிகப்பெரிய தாக்குதலுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துலையுமே எப்படின்னா சின்ன சின்ன ஒரு நம்ம வாங்கக்கூடிய அரிசி பருப்புலேருந்து வாங்கக்கூடிய சர்க்கரையிலிருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்க செய்யும். பாகிஸ்தானில் அதிகமான இழப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. இல்லை, அதுதான் சொல்கிறோம். நம்ம இப்போ ஒன் சைடாக செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவிலுமே வந்துட்டு மேக்ஸிமம் அதை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு பொதுவாக வந்துட்டு நம்ம வார்ஸ் பற்றியான செய்திகள்லாம் படிக்கும் போது சரி, இதெல்லாமே சரி பார்க்கும்போது இந்தியாவோட இது வந்துட்டு வீரர்கள் மரணம், பொதுமக்கள் குறைவாக தான் அப்படிங்கிறதான் ஒரு இதாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பெருசாக காட்ட மாட்டாங்க. அது எப்படி இருக்குன்னுட்டுன்னு அது என்ன சொல்கிறதுனா, சில செய்தி ஊடகங்கள் போடக்கூடிய உண்மை நடுநிலையாக இருந்து போடக்கூடியதில் சில இதில் உண்மைகள் வரலாம். பாகிஸ்தான்லேயும் இப்போ பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அவங்க நேற்று கராச்சி அடிச்சிருக்காங்க, லாகூர் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடங்கள் எல்லாமே அட்டன் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ இன்று இரவு எப்படி இருக்க போகுது அல்லது நாளை இரவு எப்படி இருக்க போகுது, அவங்க பாகிஸ்தானை அட்டாக் பண்ண போகிறாங்களா, இந்தியா அதுக்கு பதிலடி என்ன தரப்போகுது இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அடுத்த ஒரு மூவ் இருக்க தான் செய்யும். இந்தியா வந்து அந்த போர் தர்மத்துக்கு உட்பட்டு தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்கணும், அதற்கான அறிக்கைகள் எல்லாமே உலக நாடுகளில் சமர்ப்பித்தோம். இப்போ வந்து பாகிஸ்தான் வாண்டடாகவே எங்களை அடிக்குது, இதோட பின்விளைவு அதிகமாக இருக்கும், இது மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்துட்டதா ஒரு சொல்லப்படுது. இல்லை, அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கங்களேன். ஆமாம் வந்துட்டு அவங்க வந்து தீவிரவாத முகாம்கள் பயங்கரவாத முகாமில் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க, அங்கே பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அஃபென்ஸ் அவங்களுக்கு பாகிஸ்தானை பொறுத்தளவு. ஏன்னா அது வந்துட்டு என்னன்னா, அப்போ நீங்கள் வந்து இந்த சமூக விரோதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்படும். அதனால் அவன் அதுக்கு பதில் சொல்ல தேவைக்காகவே மறுபடியும் இந்தியாவுக்கு இல்லை, இது வந்துட்டு வந்து எங்கள் பொதுமக்கள் மேலே அவங்க கை வச்சிருக்காங்க, அதனால நாங்கள் திரும்பி அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வரும். இந்தியா எப்படி வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் வந்து ஒரு பதிலடி கொடுப்பதற்காக தான் நாங்கள் இந்த இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதேமாரி தான் அவங்களும் வந்து என்ன சொன்னாங்க, பொதுமக்கள் எங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் எங்களை அடிச்சிருக்காங்க, அதனால நாங்கள் மறுபடியும் இந்தியாவை தாக்குதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தான் இருக்குது. இல்லைன்னா அவன் ஒத்துக்கிறான், அவன் அக்செப்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் வரும். நல்ல பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, தொடர்ந்து பேசுவோம். இது குறித்து தினமும் இந்த மாதிரி போர் அப்டேட்டை வந்துட்டு அடுத்தடுத்த இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நியூஸ் டைம் டிஎன்ஐ சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.